அக்னி நட்சத்திரத்தை தாண்டிய அதிகப்படியான வெயிலோடு தார் சாலையில் வெறும் காலோடு நடந்தால் எப்படி கொதிக்குமோ அப்படி இருக்கும் சீமானவர்களிடம் பேசிக்கொண்டிருப்பது. இதோ நம் சூடான கேள்விகளுக்கு நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமானவர்கள். மே 18 மாநாட்டிற்கு யாசின் மாலிக்கை அழைத்து வந்ததன் நோக்கம் என்ன? இல்லை, ஒரு பெரிய உள்நோக்கம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இதில் அவர் ஒரு இந்திய குடிமகன். அவர் இயக்கம் தடை செய்யப்பட்ட இயக்கமாகவோ அல்லது அவர் எங்கேயும் போய் இந்தியாவுக்குள்ளே பேசக்கூடாதுன்னு ஒரு உத்தரவோ இருந்திருந்தால் நம்ம அழைச்சிட்டு வர போகிறதில்லை. இப்போ அவர் அந்த மக்களின் உரிமைக்காக போராடி கொண்டிருக்கிறார். நாங்கள் எமது இனத்தின் உரிமைக்காக போராடி கொண்டிருக்கிறவருங்க இடையில் அந்த உணர்வு அடிப்படையில் அவரை நம்ம அழைச்சோம். அவர் வந்தது என் வீட்டிலும் சாவு இருக்குது, நிகழ்ந்து கொண்டு இருக்குது. அவர் வீட்டிலும் சாவு நிகழ்ந்து கொண்டு இருக்குது. என் வீட்டு சாவுக்கு வந்தவர் தான் அவரை ஒழிய வேறு இவங்க சொல்கிற மாதிரி நீ காஷ்மீரை நான் பிரிச்சுறேன், நீ தமிழ்நாட்டை பிரிச்சுக்க அப்படிலாம் ஒரு பிரிவினையை தோன்ற மாதிரி அந்த வேலையெல்லாம் இல்லை. ஏற்கனவே இந்திய அரசு தனியீழ போராட்டத்திற்கு ஆதரவு நிலை எடுக்கலை அப்படின்னு சொல்லி நீங்கள் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கீங்க. இந்த சமயத்தில் காஷ்மீர் பிரிவினைவாதியாக அறியப்பட்ட யாசின் மாலிக்கை கொண்டு வரும்போது இந்திய அரசு ஈழ போராட்டத்திற்கு என்ன விதமான உதவிகளை செய்யும் நீங்கள் நினைக்கிறீங்க? என்ன விதமான உதவிகளே செஞ்சுருக்குது? அது இனிமேல் என்ன செய்ய போகுது? என்ன விதமான போராட்டத்தை செஞ்சுருக்குது? யாசின் மாலிக் வந்ததுனால இது செய்கிறது நிறுத்திட போகுதா? என்ன எங்களுக்கு செஞ்சுருக்குது? நீங்கள் எல்லோரும் என்னை கேட்குறாங்க, நாடு கேட்பியா, தனி நாடு கேட்பேனா? தண்ணி கேட்டேன், முதல்ல நீ கொடுத்தியா? தண்ணி கேட்டே தரல, நீ தனி நாடு கேட்டு தரப்போறியா? நீ என்ன கேட்டிருக்க? தமிழ்நாடு அரசு முதலமைச்சர் தண்ணி கேட்குறாங்க, தரலை. மண்ணெண்ணெய் கேட்குறாங்க, தரலை. மின்சாரம் கேட்குறாங்க, தரலை. வளர்ச்சி திட்டங்களுக்கு நிதி பற்றாக்குறை இருக்குது, லட்சம் கோடி கொடுங்கங்கிறாங்க, இல்லைங்குது. நல்லா நீங்கள் கவனிக்கணும். ஆனால் இன்னைக்கு இனத்தை கொன்றொழித்த சிங்களனுக்கு 80,000 கோடியே வட்டி இல்லாத கடனாக கொடுத்துருக்குது. இன்று வரை புனர்வாழ்வுங்கிற பேரில் சிங்களர்களுக்கு கொடுக்குது. அது சிங்களர்களுக்கு கொடுக்குதுன்னு நாங்கள் கோவப்பட்டுறக்கூடாதுன்னு தமிழர்களுக்காக கொடுக்குறதா அந்த பேரை சொல்லி கொடுத்து கொண்டிருக்குது. இதெல்லாம் நாங்கள் கேட்குறதே கொடுக்கல. பயிற்சி கொடுக்காத அந்த பயிற்சியை வைத்துக்கொண்டு இந்த நாட்டு குடிமகள் என் இன மக்கள் மீனவனை சுட்டுக்கொள்கிறான், கொடுக்காத என்று நாங்கள் கெஞ்சிரோம். இல்லை, கொடுப்பேன், அது நட்பு நாடுங்குது. அணு உலையை திறக்காத, புகுஷிமா செர்னோஃபில்ல வெடித்ததை பார்த்து எங்களுக்கு பயமாக இருக்குது, அதுபோல் ஒரு பேராபத்து வந்தால் நாங்கள் செத்து போயிடுமோன்னு அச்சம் இருக்குது, திறக்காதேன்றோம். இல்லை, நான் திறப்பேங்குது. ராஜபக்சே என் இனம் மொத்தத்தையும் கொண்டிருக்கிறேன், 1,70,000 பேரை 1.5 ஆண்டுகளுக்குள்ள கொன்று குவித்த ஒரு கொடுங்கோலனாக இருக்கேன். அவனை சர்வதேச அரங்கில் நாங்கள் ஒரு குற்றவாளியாக ஒரு இனப்படுகொலையான நான் நிரூபிக்க போராடி கொண்டிருக்கிறோம். தயவு செய்து இந்திய பேரரசு அவனை அழைச்சிட்டு அவன் நண்பன் என்று காட்டும்போது அனைத்துலக நாடுகளில் இந்த அரசியல் நகர்வை எங்களால் செய்ய முடியாமல் போகுது. தயவு செய்து என் இனத்தை கொன்றவன், என் அக்காதங்கின் இரத்தக்கரை படைந்த அந்த அவனை நீ அழைச்சிக்கிட்டு வராதேன்னா அவன் வருவான். என் நண்பன் சிவப்பு கம்பளை வரவேற்பு விரித்து அழைக்குது, நீங்கள் வரவேற்குது, நீங்கள் பார்க்குறீங்க. அங்கே என்னுடைய கோயிலையெல்லாம் இடித்து தரமட்டமாக்கிட்டு அவன் ஒரு பௌத்தன், அவன் புத்தனை வழிபடுகிறவன். இங்கே வெங்கடாசலபதியை வழிபட வேண்டிய அவசியம் இருக்குது? அப்போ இதையெல்லாம் செய்கிற போது இதெல்லாம் செஞ்ச தேசம் எங்களை பிரிவினைவாதின்னு சொல்கிறத சுத்த பைத்தியக்காரத்தை. நம்ம காஷ்மீரை யாசின் மாலிக் பிரித்து கேட்குறாரு பிரிவினைவாதினா, என் கச்சத்தீவை என்னை கேட்காம எடுத்து கொடுத்தவன் என்னவாதி? இருதரப்பு நல்லுறவுக்காக தாரை வார்க்கப்பட்டதானே கச்சத்தீவு. என்ன நல்லுறவு வந்திருக்குது? உன் நாட்டு குடிமக்களில் 800 மீனவனை கொண்டு 800 தமிழச்சி தாலி எடுத்திருக்காள். இதுக்கு நீ என்ன பதில் சொல்கிறீங்க? அங்கே சீனா இராணுவ தளத்தை அமைச்சிருக்குது அந்த கச்சத்தீவில். இது யாருக்கிட்ட இருந்து யாரை பாதுகாக்க? என்ன நல்லுறவு பேணி இருக்கிறீங்க நீங்கள்? இலங்கைக்கு சென்று வருபவர்கள் நிவாரணப் பணிகள் சரியாக நடக்கிறது, தனி ஈழம் என்ற கோரிக்கையை நாங்கள் வைக்கல. சீமான் போன்றவர்கள் அதிகப்படியாக பேசுவது எங்களுக்கு சிக்கலாகி விடுகிறது என்று தமிழ் ஈழ அகதிகள் இலங்கையில் இருப்பவர்கள் சொல்கிறார்கள்னு ஊடகத்தில் செய்திகள் வருகிறது. ஊடகத்தில் தானே வருது. இப்போ நீங்கள் வரும்போது நான் ஒரு அலைத்தொடரில் பேசி கொண்டிருந்தேன். அது யாருக்குன்னா அங்கே இருக்கிற எங்கள் பிள்ளைகளுக்கு நான் படிப்பு செலவு காசு அனுப்பணும். அவங்கக்கிட்ட பேச வேண்டியதானே? எனக்கு தினம் பேசுகிறவங்க, எனக்கு கடிதம் எழுதுகிறவங்க அப்படி யாரும் சொல்லலையே. இப்போ நாங்கள் சொல்கிறோம் அங்கே இருக்கிற மக்கள், எமது மக்கள் ஈழம் கேட்குறாங்கன்னு. நீங்கள் சொல்கிறீங்க இல்லைன்னு. இதை எப்படி தெரிந்து கொள்ளுவீங்க? அதுதான் ஒரு பொது வாக்கெடுப்பு. அதைத்தானே தமிழ்நாடு அரசு சட்டமன்றத்தில் தமிழக முதல்வர் தீர்மானம் போட்டாங்க. ஏன் இந்த சிபிஎம் எந்திரிச்சு போச்சு? ஈழம் கேட்கலவா? உனக்கு நேர்மை இருந்தால் கேட்கல, அந்த மக்கள் கேட்கல. எல்லாரும் சொல்கிறீங்க போயிட்டு வந்தாங்க, கேட்கல. தெரிஞ்சுக்கிடுவோமே. பொது வாக்கெடுப்பு. ஒரே இலங்கை ஒற்றை ஆட்சிக்குள் இணைந்து வாழ்றீங்களா, தனித்தமிழ் ஈழமா மீள்றீங்களா? ஒரு கருத்து கணிப்பு, ஒரு வாக்கெடுப்பை நடத்துங்க. அவங்கெல்லாம் ஈழம் வேணாம், ஒரே இலங்கையோட வாழ்றோம்னு சொல்லிட்டா நாங்கள் பேச போகிறது இல்லை. இல்லை அவங்க இல்லை எங்கள் தனித்தமிழ் ஈழமா பிரித்து விட்டுருங்க, இவங்களோட வாழ முடியாதுன்னு சொல்லிட்டா எங்களோட சேர்ந்து நீங்களும் போராடி அந்த நாட்டை பிரிச்சு. இப்ப நீங்க போய் பொது வாக்கெடுப்பு நடத்த சொல்லி இந்திய அரசாங்கத்தை நம்ம நிர்பந்தப்படுத்துறது அவசியமா? நிர்பந்தமான நீங்க போய் கிழக்கு பாகிஸ்தானை பிரிச்சு ஏன் பங்களாதேஷ் அறிவிச்சிங்க? யார் கட்டு போனீங்க? இறையாண்மை பத்தி பேச உங்களுக்கு என்ன இருக்கு? இன்னொரு நாடு இறையாண்மை பேச உங்களுக்கு என்ன யோக்கியதை இருக்குது?
பாகிஸ்தானில் எதுக்கு நீங்கள் போய் தலையிட்டு போரிட்டு அவன் கிழக்கு பாகிஸ்தானை பிரித்து கொடுத்தீங்க? முஜிபுர் ரஹ்மான் கேட்டால் அது விடுதலை போராட்டம், பிரபாரம் கேட்டால் பயங்கரவாதம் ஆயிருதா? தலாயிலாமா நாடு கேட்டால் உனக்கு பிடிக்கும், தமிழன் கேட்டால் கசக்குமா என்ன? இந்தியா வந்து ஒரு கூட்டாட்சி தத்துவத்தில் இயங்குற ஒன்று. நீங்கள் தேசிய கட்சின்னு ஒன்று இருந்தால் தான் பார்லிமெண்ட் எலெக்ஷன். அது தேவையில்லைங்க. நீங்கள் தேசிய கட்சிங்கிற ஒன்றே தேவையில்லைங்க. தேசிய கட்சி என்னங்க? தேசிய கட்சி பாரதிய ஜனதா கர்நாடகாவை ஆண்டுச்சு, தேசிய கட்சி காங்கிரஸ் கேரளாவை ஆளுது, தேசிய கட்சி ஆந்திராவை ஆளுது, தேசிய கட்சி தான் இப்போ வென்றிருக்குது காங்கிரஸ், அந்த கர்நாடகாவை ஆளுது. அங்கே வரும்போது கன்னடன் கட்சியாக தான் இருக்குது ஒழிய அது எங்கே தேசிய கட்சியாக இருக்குது? மத்தியில் காங்கிரஸ் ஆண்டு கொண்டு இருக்குது, இங்கே மாநிலத்திலையும் காங்கிரஸ் சீதாராமையா வந்து இப்போ முதலமைச்சர் ஆகிருக்கிறாரு. சொல்லுமா காவிரியில் கொஞ்சம் தண்ணி குடியா, தமிழனுக்கு தேசிய ஒருமைப்பாடு முக்கியம், இறையாண்மை முக்கியம்னு சொல்லுமா? எங்கே இருக்குது? அந்தந்த மாநிலத்தை ஆளுகிற போது தேசிய கட்சிகள் அந்த மாநில கட்சிகளாக மாறிடுது. மராட்டியத்தை ஆளும்போது மராட்டியன் கட்சியாக இருக்குது. இந்த இங்கே வருங்க தேசிய கட்சி. ஆந்திராவை வந்து இன்னைக்கு கிரண்குமார் ரெட்டி ஆள்றாரு, அங்கே கர்நாடகா வந்து சீதாராமையா காங்கிரஸ் ஆள்றாரு, இங்கே உம்மன் சாண்டிங்கிற ஒருத்தர் ஆள்றாரு. ஒரே கட்சி, ஒரே தலைவி, ஒரே துணைத் தலைவர், ஒரே பொதுச் செயலாளர், ஒரே கொடி தானே, ஒரே கொள்கை தானே. ஒருங்கிணைந்த இந்தியா, ஏக இந்தியா, ஒருமைப்பாடு மிக்க நாடு. ஏன் இந்த உம்மன் சாண்டியை வந்து ஆந்திராவையும் அந்த கிரண்குமார் ரெட்டியும் கேரளாவையும் ஆள சொல்லுங்களேன் பார்ப்போம். என்னதான் நீங்க தேசியம் பேசினாலும் மலையாளிய மண்ணை மலையாளத்தை தாய்மொழியாக கொண்ட மலையாளி தான் ஆள முடியும். அதை நீங்கள் புரிஞ்சுக்கிறாம நீங்கள் அது ஏக இந்தியா ஒருமைப்பாடு இதெல்லாம் பேசுறது வந்து தமிழனுக்கு மட்டும்தான். இது எங்ககிட்ட மட்டும்தான் நீங்கள் பேச முடியும். நீங்கள் இங்கே பேசுங்களேன். அந்த மாநிலம் என்று வருகிற போது பொது உடைமை சித்தாந்தத்தை பேசுகிற, சமதர்ம சமுதாயத்தை பேசுகிற, பாட்டாளி வர்க்கத்தின் விடுதலையை பேசுகிற பொது உடைமை கட்சி அந்த நாட்டை ஆளுகிற போது கூட கேரளாவை முல்லை பெரியாற்றில் எனக்கு தண்ணியிலேருந்து தான் சொல்லிச்சு. உள்ளூர் பாட்டாளி வாழு, தமிழ் பாட்டாளி சாகட்டும் என்று தான் பேச்சு. இதான் பொது உடைமையா? காங்கிரஸ் இந்திய தேசியம். அப்போ நான் இந்த நாட்டில் குடிமகன் இல்லையா? எனக்கு ஏன் முல்லை பெரியாற்று அணையில் நீங்கள் பேசலை? அணையை இடிக்கிற பேச்சுக்கு இடம் இல்லை. அணையை உயர்த்தி கட்டி அவனுக்கு வேண்டுகிற நீர் இது குடா அப்படின்னு ஓங்கி சொல்ல முடியல. அப்புறம் என்ன இறையாண்மை இருக்குது? அப்புறம் இங்கே தேசிய ஒருமைப்பாடு இருக்குது. அப்புறம் இங்கே தேசிய கட்சி தேவையில்லை. தேசிய கட்சி ஒற்றை கட்சி ஆட்சி முறையை ஒழிக்காமல் கூட்டாட்சி மலராது. கூட்டாட்சி வராமல் எந்த மாநிலத்திற்கும் தன்னாட்சி வராது. தன்னாட்சி கொடுத்தா வந்து காவிரியிலேருந்து தண்ணி நம்ம வாங்கிட முடியும்னு நினைக்கிறீங்களா? இல்லை முல்லை தன்னாட்சி என்பது காவிரி முல்லை பெரியாருக்கு மட்டும் இல்லைங்க, எவ்வளவோ இருக்குதுங்க. ஒரு கூட்டாட்சி நான் இல்லாத நீ ஆள முடியாது. இந்தியாவை யார் ஆளுறதுங்க? ஏன் ஒரே கட்சி தான் ஆள முடியுமா? பாரதிய ஜனதா காங்கிரஸ் விட்டு அவரை கட்சி இல்லையா? தமிழன் நான் தமிழ்நாட்டை ஆளுறேன், மலையாளி மலையாளத்தை ஆளட்டும், கேரளத்தை ஆளட்டும், ஆந்திரன் தெலுங்கர் ஆந்திராவை ஆளட்டும், கன்னடர் ஆளட்டும், மராட்டி ஆளட்டும், இந்தியாவை எல்லாரும் கூடி பேசி ஆளுவோம். இருங்க எல்லாரும் கூடி பேசி ஆளுவோம். இப்போலாம் அதானே அதுக்கான அரசியல் தான் வளர்ந்து கொண்டு வருது. நிதிஷ்குமார் தான் பீகார். அந்தந்த மாநில கட்சிகள் பெரிய அளவில் வென்று வருகிறது, ஒரு சில மாநிலங்களை தவிர. இப்போ அதுக்கான சூழல் உருவாகி வருது. தேசிய கட்சிகள் தேவையில்லைங்கிற நிலை வந்துகிட்டு இருக்கு. இப்போ நீங்க இந்த பாராளுமன்ற தேர்தலை பார்க்க போறீங்க. 450 இடம் 350 இடம் வென்ற தேசிய கட்சிகள் 100 இடம் 110 இடத்துல தேர்ந்து கொண்டு இருக்கிறதுக்கு காரணம் இது. அது தேவையற்று இருக்குது. தேசிய காங்கிரஸ் வந்து கர்நாடகத்தில் வந்து ஜெயிச்சிருக்கிறது வந்து காங்கிரசின் கரம் வலுப்பெற்று இருக்கிறது. அது காரணங்க பாரதிய ஜனதா செய்த பிழை. அது காங்கிரஸ் ஒரு புண்ணிய ஆட்சியை தந்துரும்லாம் இல்லை. ஒழுக்கமாக ஒரு நேர்மையாக ஊழலற்ற ஆட்சியை தந்துரும்லாம் இல்லை. மாற்று இல்லை. பாரதிய ஜனதாவும் குமாரசாமி கட்சி அந்த தேவையோட மதசார்பற்ற சனதாத்தலும் ஒன்றா நின்று இருந்தால் அது வென்றிருக்கேன். அந்த இவங்கெல்லாம் பிரிஞ்சு இந்த காலகட்டத்தில் பாரதிய ஜனதா ஆட்சி செய்யாமல் காப்பாற்றுறதுலேயே காலத்தை ஓட்டிட்டு அது மக்களுக்கு ஒரு எரிச்சல் ஊட்டுகிற நிர்வாகம் ஆயிட்டதுனால மாற்று இல்லாமல் காங்கிரஸை தேர்வு செஞ்சுருக்கிறாங்க. இதே வெற்றி பாராளுமன்றத்தில் சந்திக்க போகுதா என்ன? அப்போ தேசிய அரசியல் நீங்கள் வந்து மூன்றாம் அணியை தான் நீங்கள் வந்து முன்வைக்க. மூன்றாவது அணி 4வது அணினா இல்லை. மாநிலத்தை அந்தந்த மாநிலத்தின் நலன் கருதி உருவாக்கப்பட்ட மாநில கட்சிகளை ஆளட்டும். இந்தியாவை எல்லாரும் கூடி பேசி ஆளணும். அந்த நிலை என்னைக்கு உருவாகுதோ அப்போ தான் ஃபெடரல் சிஸ்டம், அந்த கூட்டாட்சி வரும். கூட்டாட்சி வரும்போது நீ பணம் வச்சிடுதல், வெளியுறவு கொள்கை, நாட்டின் பாதுகாப்பு, போக்குவரத்து துறை, இது போன்றதுகளை தான் மத்திய அரசு வச்சுக்கணும். பிறகு அந்தந்த மாநில நலன்கிறது, அந்தந்த மக்களின் எதிர்காலங்கிறது அவர்களே சட்டமும் திட்டமும் இயற்றிக்கொள்கிற மொழி உரிமையும் அந்த மக்களுக்கு அந்த மாநிலத்திற்கு கொடுக்கணும். அது இல்லாமல் என் வரிப்பணத்து பூரா நீ வாங்கி வச்சுக்கிடுவேன், எனக்கு நிர்வாகத்துக்கு காசு இல்லை, ஒரு 1 லட்சம் கோடி கொடுத்தீங்கன்னா நோ, எனக்கு மின்சாரம் இல்லை கெஞ்சுறாங்களே. 5 லிட்டர் கொடுத்துக்கிட்டு இருந்தேடா மண்ணெண்ண, 3 லிட்டர் தான் தர, இதை வச்சு நான் எப்படி என் மக்களுக்கு கொடுக்குறேன்னு எத்தனை தடவை சட்டசபையில் முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் பேசுறது நீங்க கேட்குறீங்க. அப்போ என்ன எனக்கு மரியாதை கொடுத்துருக்குது? நீங்க தண்ணி கேட்குறோம் தவிச்ச வாக்கி அதுக்கு ஒரு பிரதமர் நீங்க பேசி வாங்கிக்கன்னா அப்புறம் மத்தியில் ஒரு அரசு ஆட்சி சொல்லுங்க. நீங்க எதுக்கு நீயே பேசி வாங்கிக்க? சொந்த நாட்டு மக்களை சுட்டுக் கொள்கிற ஒரு ராணுவத்திற்கு வந்து பயிற்சி கொடுக்குற நாடு உலகத்தில் ஒரு நாடு சொல்லுங்க, விரல் விட்டு சொல்லுங்க, சொந்த நாட்டு மக்களை சுட்டுக் கொள்றதுக்கு. அப்ப இதெல்லாம் வந்து இதை எப்படி பாக்குறீங்க? இதுக்குத்தான் எங்களுக்கு தன்னுரிமை வேணுங்கிறோம். தன்னுரிமை வேணும். இப்ப நீங்க தன்னுரிமை இருந்ததுன்னா நான் என் மொழியில வழக்காடுகிற உரிமையை நானே வழங்கி கொள்ளுவேன் இல்லையா?
புதிதாக ஒரு மின் உற்பத்தி திட்டத்தை நானே மின்சாரம் பற்றல மின் உற்பத்தி திட்டத்தை நானே தொடங்கி கொள்ளலாம்னா அவர்கிட்ட காத்திருக்கணும், அவர்கிட்ட அனுமதி பெறணும். 22 மணி நேரம் நான் இருட்டில் கிடக்கணும். திமுக ஆட்சி காலத்தில் வந்து உங்களுக்கு ஏற்பட்ட வந்து வழக்குக்கோ கைதுக்கோ தடைக்கோ நீங்கள் வந்து ஓங்கி குரல் கொடுத்த அளவுக்கு இப்போதைக்கு நீங்கள் வந்து உங்கள் கூட்டத்து தடைக்கோ வழக்குக்கோ நீங்கள் ஓங்கி குரல் கொடுக்கல. அது பேசிட்டு தானே இருக்கிறோம். ஏன்னா ஓங்கி குரல்னா எப்படி ஓங்கி குரல்? நீங்கள் வந்து பேசும்போது பார்த்தா தான் நான் ஓங்கி குரல் கொடுக்குறேன்னா ஊமையாக இருக்கிறேன்னான்னு தெரியும். இப்போவுமே நான் சொல்கிறேனே அந்த தடை அவசியம் இன்னமும். ஆனால் முதல்வருக்காக இப்போ வந்து இப்போ பேட்டியில் கூட நீங்கள் பறிஞ்சு பேசுனீங்க, நியாயத்தை பேசணும்ல. இப்ப ஐயா கலைஞர் அவர்கள் அந்த கொண்டு வந்த சட்டத்தை நம்ம சரிதானே சொல்றோம். ஆனா உங்களுக்கு வந்து தலைவர் மேல இருக்கிறத விட நீங்க வந்து அம்மா மேல ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குங்கிறத ஒத்துக்கலாம். நீங்க இது சும்மா யார் மேலே நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கிறணும் தங்கச்சி. நான் வந்து எந்த அரசுக்கும் எந்த தலைமைக்குமானவனும் இல்லை, நான் எவருக்கானவனும் இல்லை. நான் முழுக்க முழுக்க என் மக்களுக்கானவன். நான் இவருக்கு சாதகமா இருக்கணும் அவருக்கு சாதகமா இருக்கணும்லாம் கிடையாது. வழக்கு போட்டாங்க முன்பினை போனால் தேவையில்லை சிறைக்கு போகணும்னு விருப்பம் கொண்டவன் நான். இதெல்லாம் ஒன்றும் இதுக்கு அச்சப்பட்டுக்கிட்டு பேசுகிற ஆளே கிடையாது. நீங்கள் இவங்க மேலே எனக்கு மென்போக்கு இருக்கணும் இவங்க மேலே வன்மை இருக்கணும்லாம் ஒன்றும் கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும் இன்னைக்கு காங்கிரஸை விட்டு வெளியேறி இருந்ததை போர் நடக்கும்போது நாங்கள் சொன்னபோது வெளியேறியிருந்தால் நாம் தமிழருங்க ஒரு கட்சியை நான் ஆரம்பிச்சிருக்க மாட்டேன், அவர் பக்கத்தில் உட்காந்து இருந்திருப்பேன். எனக்கு நேர்மை சரின்னு படுறத சரின்னு சொல்லுவேன், தவறுன்னு படுறத தவறுன்னு சொல்லுவேன். அது யாராக இருந்தாலும் சொல்லுவேன். தமிழ்நாட்டை தமிழர்கள் தான் ஆள வேண்டும் நீங்க சொல்றீங்க. அதானங்க யதார்த்தம். யார் எத்தனை தலைவர் வேணாலும் இருக்கலாம்ங்க, முதல்வராக நாங்கள் தான் இருப்போம். எத்தனை தளபதி இருக்கலாம், மண்ணை நாங்கள் தான். தந்தை பெரியாருடைய கருத்தியலுக்கு எல்லாரும் வாங்குங்கிறாங்க. இந்த மண்ணில் சேவை செய்கிற உரிமை தான் எனக்கு உண்டு, ஆளுகிற உரிமை தமிழனுக்கு தான் உண்டுன்னாரு. அப்படித்தான் பெருந்தலைவர் காமராஜரை பச்சை தமிழன் காமராஜ் இந்த நாட்டை ஆளணும்னு சொன்னாரு. அதானே, அதைத்தான் நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறோம். சரி, முதல்வர் கனவுடன் கட்சி ஆரம்பித்தீங்க நீங்க சொல்றீங்க. நீண்ட காலமாக இதை நீங்க கேட்கறதுக்காக சொல்றேன். முதல்வர் கனவுடன் கட்சி ஆரம்பித்தீங்க நீங்க சொல்றீங்க. நீண்ட காலமாக இதை நீங்க கேட்கறதுக்காக சொல்றேன். முதல்வர் கனவோட கட்சின்னு எல்லாரும் அதுக்கு தானே கட்சி ஆரம்பிக்க. நாங்க கட்சி ஆரம்பிச்சது முச்சந்தலின்னு கத்திட்டு சாகிறதுக்கா? அதுக்கு தான் கட்சி ஆரம்பிக்கிறாங்க. இந்த கேள்வியை விஜயகாந்த் கேட்கல நீங்க? இல்ல விஜயகாந்த் முதலமைச்சர் ஆகலாம், அதை விட தகுதி குறைஞ்சு போயிட்டோமா நாங்க? இல்ல என்ன புரியலையே இந்த கேள்வியே ஒரு இழிவான கேள்வி. இங்க பாருங்க, கேள்வி வந்து நான் முடிச்சிடுறேன். அதற்காக அமைப்பு ரீதியாக உங்களை எப்படி பலப்படுத்திக்கிறீங்கன்னு தான் நான் கேட்கிறேன். அமைப்பு ரீதியாக பலப்படுத்திக்கிறதெல்லாம் எங்க வேலை? நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? அமைப்பை கட்டி ஒரு தேர்தலை சந்தித்து தேர்தலில் வென்று இந்த நாட்டில் அரசாட்சி அமைக்கிற அளவிற்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்ய வேண்டியது எங்க வேலை. அந்த கவலை உங்களுக்கு தேவையில்லை. காலமாக இதே கனவோடையோ இதே வந்து ஒரு நோக்கத்தோடையோ கட்சி ஆரம்பித்தவர்களாலேயே சாத்தியப்படாத சூழலில் நீங்க வந்து நான் தமிழர்கள் அப்படின்னு நீங்க வந்து சாத்தியத்திலிருந்து எதுவும் பிறக்கிறது இல்லை தங்கச்சி, தேவையிலிருந்து பிறக்குது. இன்றைக்கு இப்படி ஒரு கட்சி தேவைப்படுது, பிறந்திருக்குது. தமிழன் இந்த மண்ணை ஆள வேண்டிய தேவை ஏற்படுது, அது நடக்கும். நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடியே முன்னோர்கள் எல்லாம் செத்து போயிட்டாங்க, அதுக்காக நான் சோறே திங்காமல் கிடக்க முடியுமா? நான் வாழணுங்கிற எண்ணமே இல்லாமல் இருப்பேனா? அப்படிலாம் இல்லை. முன்னோர்கள் செய்த பிழையிலிருந்து நாங்கள் பாடம் கற்றுக்கொண்டு இருக்கிறோம். அந்த தவறை நாங்கள் செய்ய போகிறதில்லை. நிச்சயமாக நாங்கள் வெல்லுவோம். இப்போ நீங்கள் என்ன இந்த கேள்வியை என்ன முதலமைச்சராகணுமா, அது என்ன பெரிய சர்வதேச குற்றம் மாதிரி ஒரு கேள்வி கேட்குறீங்க ஏங்க? அப்போ கடைசி வரைக்கும் இந்த மண்ணின் பிள்ளைகள், தமிழ் பிள்ளைகளுக்கு இந்த மண்ணை ஆள்கிற கனவு ஒரு ஆசை கூட வரக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அது எவ்வளோ பெரிய இழிவான சிந்தனை. நீங்கள் நினச்சி பாருங்கள், இந்த மண் சாராதவர்கள், இந்த நிலம் சாராதவர்கள், இந்த மொழிக்கு இந்த இனத்திற்கு சொந்தம் இல்லாதவர்கள் 50 ஆண்டுகளாக இந்த மண்ணை மக்களையும் அடக்கி ஆண்டு ஆட்சி அவர் இந்த மக்கள்கிட்ட இருந்து வாக்கை பெற்று வலிமையை பெற்று அரசியல் அதிகாரத்தை செலுத்துகிறது எவ்வளவு ஒரு அடிமைத்தனம். ஏன் இதை சொல்ல வேண்டியது இருக்குது? இப்போ நீங்கள் வந்து பாருங்கள், மாநகராட்சி பள்ளியில் மட்டும்தான் எங்கள் பிள்ளைகள் தமிழ் படித்து கொண்டிருந்தது. அதையும் அம்மையார் ஜெயலலிதா மூடிட்டாங்கன்னா என் தாய்மொழியை படிக்க எங்கே இருக்குது? என் கட்சி பிள்ளைகள்லாம் தமிழ் படிக்க வைக்கணும்னு பள்ளிக்கூடம் தேடுறான். பள்ளிக்கூடம் இல்லையே, அப்ப எங்க படிக்க வைக்கிறது? அதுக்கு ஒரு போராட்டத்தை கூட நீங்க முன்னெடுக்கலையே. போராட்டத்தை முன்னெடுக்குது. போராடுறதுக்கு தான் அவங்க அறிவிச்ச நேரத்தில் தான் எங்களுக்கு மே 18 முள்ளிவாய்க்கால். இப்போ இது பேசுறதே போராட்டம் தானே. போராட்டம்னா என்ன போராட்டம் நீங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க? போராடி தீர்க்கிறதா இது? அரசை கைப்பற்றி அறநொடியில் தீர்க்கிறது இது. அதிகாரத்தை கைப்பற்றி இது சரி செய்ய வேண்டியது. நீங்க எதுக்கு முதலமைச்சராக என்ன செய்ய போற? இதெல்லாம் நீங்க இது கேட்கறது. இங்கே பாருங்கள், பூமிக்கு அடியில் இருக்கிறது எங்கள் பாட்டன் தாத்தெல்லாம் உழுகும்போது ஒரு உண்டியல் கலை மாதிரி ஒன்று சிக்கிடும் கொழுவில் மாட்டி, அதுக்குள்ளே செப்பு காசு 2 ஓட்ட காசு வச்சுருப்பேன். இது அரசாங்கத்துக்கு சொந்தங்கிற பூமிக்கு அடியில் இருக்கிற எல்லாம் தங்கத்தை விட விலை மதிப்பு உள்ள அந்த கற்கள் கிடக்குது, கிரானைடு கற்கள்னு. அதை தனி முதலாளிக்கு ஏன் கொடுத்த? அதை ஏன் வெட்டி ஏற்ற விட்ட? எத்தனை ஆயிரம் கோடி? ஆற்று மணல் கொல்ல, ஆற்று மணல் எங்கெல்லாம் ஆற்று மணல் வளர்வதற்கு 100 ஆண்டு ஆகுங்கிறது ஆய்வு. அது எல்லாருக்கும் தெரியுது. 60 அடி 70 அடி ஆழம் அள்ளிக்கிட்டு 10,000-20,000 லாரியில் ஏற்றிட்டு போகிறான் அந்த மண். இப்போ நீர்வளம் எப்படி இருக்கும்? ஈர மண்ணோட அள்ளி போகிற லாரியில் 2000 லிட்டர் தண்ணி இருக்குதுன்றான். அதில் இப்படி எல்லாத்தையும் 6 செத்து போச்சு.
இந்த ஆற்று மணலை கொள்ளையடிக்க திமுக வந்தாலும் அள்ளி வைக்குது, அதிமுக வந்தாலும் அள்ளி வைக்குது. தடுக்கிறது யாரு? என் மொழி செத்து போச்சு. கடத்தெருவில் நீங்கள் போகிறீங்க, எங்கேயாவது ஒரு இடத்துல தமிழில் விளம்பர பலகை இருக்குதா? எங்கேயாவது இருக்குதா? திரை படங்களுக்கு பெயர் தமிழில் வந்து கொண்டிருது, அதுவும் போச்சு. இப்போ பாடல்கள், உரையாடல் எல்லாம் ஆங்கிலம் கலந்து பேசுகிற பழக்கத்தை நீங்கள் பார்க்குறீங்க. இதையெல்லாம் யாராவது நோக்கமுள்ள ஒரு தலைமை இதெல்லாம் கூடாது என்று அக்கறைப்பட்டது உண்டா? பார்த்துருக்கீங்களா? இதையெல்லாம் மாற்றணும். தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ் என்ற நோக்கம், எங்கும் தமிழ் எதிலும் தமிழுங்கிற கலைஞர் கூட இந்த போர்டில் அதையெல்லாம் வந்து ஏன் செய்யலை? அது நோக்கம் இல்லை. ஆனால் ஈழத்தில் போய் பார்த்தீங்கன்னா, இங்கே போய் பார்த்தவங்களுக்கு என்னங்க பார்த்தேன், நான் சொல்கிறேன், அந்த தெருக்கள் முழுக்க வணிக நிறுவனங்கள் எல்லா இடத்துலையும் தமிழ் படித்து வச்சுருந்தாங்க. கல்வி, மருத்துவ கல்வி தமிழ் இருந்தது, சட்டக்கல்வி தமிழ் இருந்தது, நீதிமன்றத்தில் தமிழில் வழக்காடுகிற முறை இருந்தது. அங்கே இருந்த அந்த இராணுவ தளவாடங்களுக்கான புத்தகங்கள், அந்த கருவிகளுக்கான பெயர்கள் முழுக்க தமிழ் படுத்தி தலைவர் வச்சுருந்தார். காரணம் என்ன? நோக்கம். அப்போ அதையெல்லாம் நீங்கள் எப்படி செய்வீங்க? நீங்கள் தெருவுக்கு 2 நூலகம் இருக்க இடத்துல தெருவுக்கு 2 டாஸ்மார்க் மதுக்கடையில் திறந்து விட்டுருங்க. இப்போ பெண்களை கற்பழித்தாங்கிறத விட இப்போ 6 வயசு பிள்ளைய 9 வயசு குழந்தையை கற்பழிச்சாங்கிற நிலைக்கு தள்ளிடுது. அத்தனை குற்றங்கள் செயல்களுக்கான கருவறையாக எது இருக்குது? மது இருக்குது. இதில் வந்து 20,000 கோடி வருமானம் வருதுங்கிறீங்க. ஆற்று மணல், இந்த கல்குவாரி, இதையெல்லாம் அரசு தன்னெடுத்து வச்சு ஒரு அளவாக வெட்டி, ஒரு அளவாக அள்ளி, ஒரு முறையான ஒரு வரையறை வைத்துக்கொண்டு மக்களுக்கு போக, இந்த மண்ணுக்கு மக்களுக்கும் போக விற்றுருந்தா அதில் எத்தனை ஆயிரக்கணக்கான பணம், கோடிக்கணக்கான பணம் வரும். அதை விற்று நிர்வாகம் செய்ய வேண்டியதானே? அப்போ குடியை கெடுக்கும்னு எழுதி வச்சுட்டு குடியை கெடுக்கிறத அரசே செஞ்சுன்னா எப்படி? அப்போ இதை யார் மாற்றுறது? நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ நீங்கள் இதை வந்து விட்டுட்டு முறையிட்டு போராடிட்டு என் பாட்டம் போகிறான்னா, அதுக்கு முன்னாடி முப்பாட்டம் போகிறான்னா, இப்போ எங்கள் அப்பன் போகிறான்னா, எங்கள் அண்ணங்க போகிறான்னா, இங்கே நானும் போராடி செத்து போயிடணுன்றீங்களா? அனைத்து துன்பப்பூட்டுகளுக்குமான சாவி ஆட்சி அதிகாரம் மட்டுமேங்கிற புரட்சியாளர் அம்பேத்கர். அதுதான் எங்கள் வழி. கர்நாடகா தேர்தலுக்கு பிறகு அம்மாவின் ஈழ நிலைப்பாடு மாறிவிட்டது என்பது உண்மையா? ஈழ நிலைப்பாடுங்கிறதுல வந்து இவங்களுக்கு வந்து ஐயா கலைஞர் அவர்களுக்கோ அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கோ ஒரு நிலைப்பாடும் இல்லை, நிர்பந்தம் தான். இப்போ நாங்கள் எங்களை போல பிள்ளைகள் வந்து இன உணர்வாளர்கள், இப்போ பிள்ளைகள், இந்த இனத்தின் பிள்ளைகள், ஈழ விடுதலைக்கு போராடுகிறவர்கள், அதன் ஆதரவாளர்கள்லாம் இப்போ மாணவ பிள்ளைகள்லாம் எழுச்சியும் போராடுறாங்கன்னு வச்சுக்கிறீங்களேன். அப்போ அந்த பற்ற வச்சு விட்ட அந்த போராட்டத்தில் ஒரு அரசியல் எழுச்சி வருது. அதை தனக்கு பயன்படுத்திக்கொள்ள ஒரு தீர்மானம், அதோட முடிஞ்சிருது. இப்போ இந்த நெருக்கடி காரணமாக ஐயா ஒரு டெசோ மாநாடை போட்டு அதை அப்படி. அப்போ நோக்கம் இருந்ததுன்னா அது சட்டசபையிலே அவர் போட்டுருந்துருக்கலாம். போகிற நிப்பாட்ட ஒரு போராட்டம் பண்ணிருக்கலாம். அங்கே போய் செம்மொழி மாநாடு அத்தனை லட்சம் பேரை கூட்டி திரட்டினவர் போகிற நிப்பாட்ட போராடிருக்கலாம். இப்போ இதுதானே நீங்கள் பார்க்கணும், நோக்கம் தானே. இப்போ எங்கள் ஐயா ராமதாஸ் அவர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, சாதி பெண்ணின் மானத்தை காப்பாற்ற பல லட்சக்கணக்கான பேரை கூட்டுறாரு, பேருந்து எரிக்கிறாரு, கடையில் உடைக்கிற பெரிய இதெல்லாம் அவர்களுக்கு தான் மரக்கான கலவரத்திற்கு பிறகு வந்து அவர் கைது செய்யக்கூடாதுன்னு கண்டனம் தெரிவித்தது. கைது செய்யக்கூடாதுன்னு நீங்கள் கேள்வி இதை முடிச்ச பிறகு அதுக்கு பதில் சொல்கிறேன். அப்போ அவர் என் இனப்பெண்ணின் மானத்திற்கு போராடி இருந்தாருன்னா நான் கட்சி ஆரம்பிச்சிருக்க மாட்டேன். எங்கள் அண்ணன் திருமாவளவன் வந்து சிதம்பரத்தில் என்னை புதுச்சேரி சிறையில் வந்து சந்திக்கிறார். நீங்கள் இக்காரணம் முன்னிட்டும் கூட்டணிக்கு போகாதே, தனிச்சு நில்லுங்கன்னா நான் சொன்னதை அவர் என்னையை சமாதானப்படுத்த முயற்சி பண்ணாரே ஒழிய தனிச்சு நிற்கணுங்கிற முடிவை அவர் எடுக்கலை. எடுத்து அன்னைக்கு சிதம்பரத்தில் தனிச்சு நின்று இருந்தாருன்னா இதே 2 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வென்றிருப்பார். இந்த இனத்துக்கு ஒரு தனித்த தலைவன் உருவாயிருப்பான். தம்பிகள் நாங்கள் இந்த வேலையை செய்ய வேண்டியிருக்க வேண்டியதில்லை, அவர் பின்னாடியே போயிருந்திருப்பான். உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். ராமதாஸ் ஐயாவை வந்து நான் விடுதலை செய்யணும்னு சொன்னது சாதிய வன்முறையை தூண்டுகிற மாதிரி அவர் பேசியிருக்கிறாரு அப்படிங்கிற செயலை கண்டித்து அரசு கைது செஞ்சது வரைக்கும் நாங்கள் எதுவும் பேசலை. அவரை சிறைப்படுத்திய வரைக்கும் நாங்கள் எதுவும் பேசலை. விழுப்புரம் நீதிமன்றம் பிணை கொடுத்து விடுதலை செஞ்ச பிறகு 2004 ரஜினிகாந்த் ரசிகர்களை தாக்கிய வழக்குன்னு சொல்லி மறுபடியும் மீண்டும் சிறைப்படுத்திச்சுல, அப்போ தான் நாங்கள் எதிர்க்கிறோம். அரசின் இந்த அத்துமீறி அந்த அடக்குமுறை இருக்கு பாருங்க, அதை நாங்கள் எதிர்க்கிறோம். அதை அனுமதிக்க முடியாது. இப்போ அவர்கள் செய்கிற அரசியலை 100 விழுக்காடு நாங்கள் எதிர்க்கிறோம். தமிழ் தேசிய இனத்தின் ஓர்மையை இது சிதைக்குது. 2வது 500 ஆண்டுகளுக்கு இந்த இனத்தை பின்னுக்கு இழுத்துக்கிட்டு போகுது, அதை நாங்கள் எதிர்க்கிறோம். ஆனால் அவர் வந்து இந்த 2004 ரஜினிகாந்தை தாக்கிய வழக்கில் இப்போ மறுபடியும் சிறைப்படுத்துறங்கிறத நாங்கள் எதிர்க்கிறோம். அவரை விடுதலை செய்யணும். ஏன்னா 2004 தாக்குனதுக்கு அது வரைக்கும் இதுவரை என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? 2004 வழக்கு போட்டிங்களா? என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? அவர் தலைமறைவாக இருந்தாருங்கிறீங்க. அப்போ 2009 பாராளுமன்ற தேர்தல் உங்களோட கூட்டணி வச்சார்ல, அப்போ தலைமறைவாக இருந்தே வச்சாரா? இதை எப்படி நீங்கள் ஏற்பீங்க? இந்த அடக்குமுறையைத்தான் நாங்கள் எதிர்த்து அவரை விடுதலை செய்யுங்க. இன்னைக்கு 5 நாள் அவர் தள்ளி இருந்தால் அவருக்கு இதே அறுவை சிகிச்சை செஞ்சு இப்போ மருத்துவமனையில் இருக்கிறாரு. ஒரு 5 நாள் இன்னும் உள்ளே வச்சுருந்தீங்கன்னா என்ன ஆயிருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அப்போ தேவையில்லாத சிக்கலை உருவாக்குது. நீங்கள் ஒரு கைது செய்கிறீங்க, வன்முறை நடக்க வாய்ப்பு இருக்குது, அதை வன்முறையை கட்டுப்படுத்த முடியாதுங்கிற நிலை இருக்குமானா நீங்கள் எதுக்கு கைது செய்கிறீங்க? சொல்லுங்கள் பார்ப்போம். இத்தனை பேர் வந்து எரிஞ்சு போச்சு, 800 கோடி நட்டமாயிடுச்சு, நஷ்டம் எடுன்னு திடீர்னு என் கூட்டத்தை ரத்து பண்ணிட்டீங்க. நாங்கள் ஏழை பிள்ளைங்க, பிச்சை எடுத்து நாங்கள் 20 லட்ச ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணிட்டோம், அரசு எனக்கு நஷ்டம் கொடுத்துருமா? அப்போ முதல்ல நீங்கள் சொல்லியிருந்தால் நாங்கள் நீதிமன்றத்தை போய் அணுகி
அதை கேட்டு ஒரு தேதியை குறித்து முறைப்படி செஞ்சுருப்போம். காலையில் நீங்கள் நீதிமன்றத்தை அணுக முடியாத சூழலை உருவாக்கித்தானே நீங்கள் சொல்கிறீங்க. இந்த மாதிரி செயல்களை தான் நாங்கள் எதிர்க்கிறோமே ஒழிய, அது எங்கள் ஐயா ராமதாசன் மேலே ஒரு இருக்கிற பற்று, அதனால் விடுதலை செய்ய சொல்லிட்டு நீங்கள் நினச்சிக்கிறீங்க. நாளைக்கு எங்கள் அண்ணன் திருமாவளவனை அரசு கைது செஞ்சு உள்ள வைக்குமானாலும் அப்போவும் நான் விடுதலை செய்யணும் தான் சொல்லுவேன். கலைஞர் ஐயா தூக்கி உள்ள வச்சாலும் நான் விடுதலை செய்யணும் தான் சொல்லுவேன். சாதிய அரசியலில் 50 ஆண்டுகளாக ஊறி கிடக்கும் இந்த தமிழர்கள், அந்த தமிழ் இனத்தை எப்படி நீங்கள் ஒன்று சேர்க்க முடியும்னு இன்னமும் நம்புறீங்க? நம்புறதுக்காக முடியாது அப்படின்னு சொல்லி பின்னடைஞ்சு போகிறதா? அப்படி செய்து கொண்டு தானே இருக்கிறோம். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, ஒரு அரசியல் கட்சி கூட்டத்துக்கு இன்றைக்கி நீங்கள் வேணா பாருங்கள், நீங்கள் ஒரு ஊடகத்தில் இருக்கிறீங்க, அந்த ஊடகத்தை வச்சே பாருங்கள், எந்த கட்சி கூட்டத்துக்காவது இவ்வளவு மக்கள் கூடுறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நாங்கள் என்ன பெரிய அரசியல் பாரம்பரியம் மிக்கவர்களா, இல்லை காசை இறைச்சி கூட்டத்துக்கு மக்களை கூட்டிட்டு வர செல்வந்தர்களா? பேச்சோட வசீகரத்துக்காக கூடுற கூட்டம் தான் மக்கள் நினைக்கிறாங்க. உண்மை வசீகரம்னா என்னை விட சிறந்த பேச்சாளர்லாம் இந்த நாட்டில் இருக்கிறாங்கல்ல. உண்மை பேசணும், சத்தியம் பேசணும், அதை கொஞ்சம் சத்தமாக நம்ம உண்மையை உறக்க பேசுகிறோம். மக்களுக்கு நம்ம பேசுகிற இந்த பிள்ளைய உண்மை பேசுகிறாங்கன்னு சுயநலமற்று தன்னலமற்று இந்த மண்ணுக்கு மக்களுக்குமாக உண்மையாக நிற்கிறாங்க, அதை உண்மையாக பேசுகிறாங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் கூடுறாங்களே. என்னை விட பெரிய கல்வியறிவு பெற்றவர்கள், பேச்சாற்றல் கொண்டவர்கள், எழுத்தாற்றல் கொண்டு பெரும்புலமை கொண்டவர்கள்லாம் இந்த மண்ணில் இருக்கிறாங்க. அவங்களுக்குலாம் ஏன் கூடலை? சாதியத்தை எப்படி ஒன்றிணைக்க முடியும்னா இதை தாண்டி தான் நாங்கள் தமிழ் பிள்ளைகளாக ஒன்றிணைகிறோம். இன்றைக்கி தென் மாவட்டங்களில் ஐயா இமானுவேல் சேகரனுக்கு தேவர் சமூகத்தை சார்ந்தவர்கள் வணக்கம் செலுத்த போக முடியாது அப்படிங்கிற நிலையை உடச்சி நாங்கள் தலைவர் பிரபாகரன் உடை அணிந்து கொண்டு நாங்கள் இங்கே போகிறோம். அதே மாதிரி ஐயா முத்துராமலிங்க தேவர் என்ன இடத்துக்கு வணக்கம் செலுத்த வரும்போது எல்லா சாதி சமூக பிள்ளைகளும் நாங்கள் போய் நிற்கிறோம். அப்போ அந்த இணக்கத்தை உண்டு பண்ணிட முடியுது. இப்போ இங்கே போகிறவங்க தீரன் சின்னமலைக்கு வணக்கம் செலுத்த முடியாது, எனது பாட்டி வேல்நாச்சியாருக்கு வணக்கம் செலுத்திட முடியாது. இவர்கள் இனத்தின் பெருமைக்குரிய முன்னோர்கள் என்ற அடிப்படையில் நாம் பயணிக்கும் போது இது நொறுங்குது. அப்படி தான் நீங்கள் பார்க்கணும். நீங்கள் ஒன்றை நீங்கள் கவனிச்சுக்கணும் தங்கச்சி, சாதி பல்லக்கு தூக்குகிற முறை இருந்தது. இங்கே பல்லக்கு தூக்குகிற முறையை ஒழிக்க போராடியவன் பல்லக்கு தூக்குகிற முறையை ஒழிக்கலை. ஆனால் பகுத்தறிவு நமக்கு என்ன சொல்லுது? பல்லக்கில் பயணம் செய்பவன் ஆதிக்கவாதி, அவனை தூக்கி சுமப்பவன் ஏமாளி என்று நமக்கு போதிச்சது. அதுக்கு பிறகு போராட்டம் வந்தது. போராடியவன் ஒழிச்சானா? இல்லை. எங்கேயோ தொலைதூரத்தில் இருந்த வெள்ளக்காரன் காரை கண்டுபிடிச்சான். பல்லக்கு தூக்குற முறை அறிவியல் ஒரு பரிணாம வளர்ச்சி, ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுது. தெருவில் கூத்து நடக்கும்போது சாதி இருக்குது. இந்த சாதிக்காரன் இந்த கயிறுக்குள்ளே உட்கார்றான், இந்த சாதிக்காரன் இந்த கயிறுக்கிட்ட உட்கார்றான்னு. அதே கலை வடிவம் திரைப்படமாக வருகிற போது, அறிவியல் விஞ்ஞானமாக சினிமாவாக மாறி வருகிற போது, நான் உயர்ந்த சாதிக்காரன் 100 ரூபா குறைய கொடுத்தா 5 ரூபா குறைய கொடுத்தா கீழே இருப்பேன். தாழ்ந்த சாதிக்காரன் அவன் என் தலைக்கு மேலே இருப்பேன், அவன் காலுக்குள்ள தான் நான் இருப்பேன். அப்போ பக்கத்தில் இருக்கிறவன் என்ன சாதிக்காரன்டா நீ என்ன ஆளுகடான்னு கேட்டு சினிமா உட்கார முடியாது. திரையரங்கில் வானூர்தியில் பயணிக்கும் போது என்ன சாதிக்காரன், இந்த சாதிக்காரனுக்கு பக்கத்தில் எனக்கு இடம் போடாதீங்கன்னா தொடர் வண்டி வரும்போது, கப்பல் வரும்போது ஒழியுது. அப்போ ஒரு அறிவியல் மாற்றம், பரிணாம வளர்ச்சி. அப்போ அந்த வளர்ச்சி மாதிரி தான் நாம் தமிழர் என்கிற அந்த தேசிய அடையாளத்தை நீங்கள் பார்க்கணும். இது ஒரு கட்சிக்கு பேருன்னு நீங்கள் பார்க்கக்கூடாது. இப்போ எங்களோடு ஓடி வர்றவங்க என்ன சாதி என்ன மதம் எல்லாத்தையும் மறந்து நாங்கள் ஒரு மொழி, இதை இணைக்க வல்லமை பெற்ற ஒரு தொப்புள் கொடி உறவுங்கிறாங்களே, அதுதான் இந்த மொழிக்கொடி உறவு. அப்போ நாம் தமிழால் இணைந்து நாம் தமிழராய் நிமிர்வதை தவிர வேற வழி இல்லை. அதுதான் நாங்கள் இதை சொல்கிறோம், நாம் தமிழர் அப்படின்னா. ஏன்னா ஒரே உறவு பிள்ளைகள் நம்ம இணைக்கிறது. இப்போ கனடாவில், லண்டனில், அமெரிக்காவில், ஆஸ்திரேலியா இருக்கிறவங்களுக்கு என் மேலே பற்று வர காரணம் என்ன? நானும் அவனும் ஒரு தாய் பிள்ளைகள்ங்கிற உறவு தானே. இப்போ இந்த மீனவனை அடித்த போது எனக்கு வலிக்குது துடிக்கிறேன்னா காரணம் என்ன? அதே ரத்தம், அந்த உறவுங்கிற அந்த அடிப்படையில் தான். அப்படி இணைவதை தவிர இது சாத்தியம் இல்லை. அதை நாம் தமிழர் என்கிற இந்த அடையாளத்தை நீங்கள் அந்த அறிவியல் வளர்ச்சி, பரிணாம வளர்ச்சி போல தான் நீங்கள் பார்க்கணும். அதை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கி இருக்கிற நீங்கள் எப்படி இந்திய தேசிய அரசியல், இந்திய தேசியம் அது உடஞ்சி திராவிடம்ங்கிறது இப்போ திராவிடம் எப்படி சிறுக சிதைந்து வீழ்ந்து கொண்டிருக்குது. இப்போ சாதியம் மேலோங்குது. இந்த சாதியம், இந்தியம், திராவிடம் இது எல்லாவற்றையும் வீழ்த்தும் தமிழையும். நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்க. மாற்றம் அது அது சிதையும். அப்போ எத்தனை நாளைக்கு வெட்டிக்கிட்டே இருப்பேன், எத்தனை நாளைக்கு குடிசை எரிச்சுக்கிட்டே இருப்பேன்? ஒரு நாள் அவனுக்கு சலிப்பு வரும். எத்தனை நாளைக்குடா இதே செய்கிறது கர்மம் என்னதான்டா அப்படின்னு இழப்புகளை தொடர்ச்சியாக சந்திக்க முடியாது சகோதரி. அப்போ யோசிப்பான். வரும் நாடாளுமன்ற தேர்தலில் எப்படி இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எப்படி இருக்கும்? எந்த கட்சியும் ஒரு பெரும்பான்மையாக வென்று வரும்னு நினைக்கல. நாடெங்கிலும் நான் சொல்கிறது இந்த 2 கட்சிகளையும் பிடிக்கல. இதுக்கு ஒரு மாற்றாக இப்போ எங்கள் அண்ணன் டி ராஜா அவங்களாம் சொல்லியிருக்காங்க, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தேசிய செயலாளர். இப்போ அவங்க சொல்கிறது போல் இப்போ நிதிஷ்குமார், ஐயா சந்திரபாபு நாயுடு, முலாயம் சிங்கு, அம்மா இந்த மாதிரி அவங்க அந்தந்த மாநில கட்சியெல்லாம் சேர்ந்து, இந்த சோசியலிஸ்ட்டுகள், மார்க்சிஸ்ட்டுகளும் சேர்ந்து, பொது உடைமை கட்சிகளும் சேர்ந்து
ஒரு அணி அமைப்பார்களே ஆனால் அது ஒரு பெரிய மாற்றத்தை நிச்சயமாக சந்திக்க முடியும். அப்படி ஒரு அணி அமையும் போது பிரதமராக யார் உட்கார்றதுங்கிறதுல வந்து அது அப்புறம் முடிவெடுக்கலாங்க. அது ஒன்றும் இல்லை. தமிழ்நாட்டில் நாங்கள் தான் இல்லை, கேரளாவில் 2 பேருக்கும் குடியரசுத் தலைவர் விதி கொடுத்து கடத்தி விட்டாங்க. ஆந்திராவில் நீ ஆங்கிட்ட நரசிம்மராவ் நீ தேவையோட பிரதமராக இருந்துட்ட, எனக்கு இல்லை, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுயான்னா அது இந்த மாநில கட்சியோ அல்லது கேரள மாநில கட்சியோ அப்படி அப்போ கேட்டுக்கலாம்ல. அப்போ வந்து முதல்வரோட பிரதமர் கனவு வந்து நனவாகிறதுக்கான சாத்தியக்கூறு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அது நீங்கள் 3வது அணின்னு ஒன்று அமையுமானால், அது இப்போ அம்மையார் மாயாவதிக்கு ஒரு பிரதமர் கனவு இருக்குது, ஐயா முலாயம் சிங்குக்கும் பிரதமர் கனவு இருக்குது, ஐயா லல்லு பிரசாத்துக்கு இருக்குது. அதில் வெற்றியை பொறுத்த வரைக்கும் இப்போ 40 இடம் இருக்குது நம்ம தமிழ்நாட்டில். அதில் 30 இடத்துக்கிட்ட வென்றுட்டாங்கன்னா இவங்களுக்கு வலிமையான இடம் இருக்க போகுது. 80 தொகுதி இருக்கிறது உத்தரப்பிரதேசத்தில் தான். அதில் ஒருத்தன் 50 அடிச்சிட்டான்னா அவன் செல்வாக்கு பெற்ற தலைவர் ஆயிடுவார். அப்படித்தான் தேர்வு செய்ய முடியுமே ஒழிய அது அன்னைக்கு முடிவு பண்ணணும். இப்போ நான் வந்து குறி சொல்கிறவனோ சோசியக்காரனோ அப்படி இல்லை. அது நடந்துடும், இதெல்லாம் நடந்துடும் அப்படிலாம் சொல்கிறதுக்கு இல்லை. இது நடந்தால் எல்லாருக்கும் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ. நன்றி.